ஏன் இது வரைக்கும் தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஃபில்ஃபில் ஆகாததுனால தேடணும். இப்போ ஃபில்ஃபில் ஆயிருச்சு, இனிமே தேடணுன்ற அவசியம் இல்லை. நல்ல விஷயங்கள் பழகிருச்சு அப்படின்னா அது நம்மளை விட்டு போறதில்ல. அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் ஆகட்டும், மகாசக்தியாக இருக்கட்டும். இப்போ மகாசக்தியை பொறுத்தளவு உள்ளுக்குள்ளே இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இனி மகாசக்தி. ஸோ இனிமே வாழ்நாள் முழுவதும் மகாசக்தி என்னோட இருக்கும். மாசுக்கு வந்து எனக்கு கிடைச்சத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன். ஏன் இது வரைக்கும் தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஃபில்ஃபில் ஆகாததுனால தேடணும். இப்போ ஃபில்ஃபில் ஆயிருச்சு, இனிமே தேடணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பயிற்சியை வந்து விடுவீங்களா? கண்டிப்பா விட முடியாது. காரணம் என்ன? வாழ்க்கையில ஒன்றிருச்சு. உண்மையிலே காலையில வந்து எந்திரிக்கிற ஏதாவது சப்போஸ் வெளியில போனோம், எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல போயிட்டு அன்னைக்கு பண்ணலைன்னா கூட அது மனசுக்குள்ள ஒரு தோணுது, ஐயோ இன்னைக்கு காலையில பயிற்சி பண்ணாம பண்ணிட்டோம். ஏன்னா வெளியில போய் தங்குறோன்னா பண்ண முடியல. ஆனா கூட அதெல்லாம் தாண்டி நான் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு நான் வந்து நோட்டு கூட எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சு எழுதணும். ஆனால் பண்ண முடியல, ஏன்னா பாட்டு சவுண்டு எல்லாம் இருந்துச்சு. காலையில் விடிய விடிய எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் நடுவில் நான் எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்மளோட வேலையை முடிச்சிட்டோன்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் பழகிருச்சு அப்படின்னா அது நம்மளை விட்டு போறதில்லை. அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் ஆகட்டும், மகாசக்தியாக இருக்கட்டும். இப்போ மகாசக்தியை பொறுத்தளவு உள்ளுக்குள்ளே இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இனி மகாசக்தி. அதையும் தாண்டி என்னோட அம்மா, இனி நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறது எங்க அம்மாட்ட உரிமையா கேட்க முடியலையா? நேற்று மாஸ்டர் சொன்னார், உங்க அம்மா நிற்கிறாங்க, உங்க அம்மாட்ட என்ன உரிமை தானே, எங்க அம்மாட்ட வாங்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையை நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் மகாசக்திட்ட. ஸோ இனிமே வாழ்நாள் முழுவதும் மகாசக்தி என்னோட இருக்கும். மாஸ்டருக்கு வந்து எனக்கு கிடைச்சத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். நான் வந்து எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் குருவிற்கு நன்றி அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி படித்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. குருவா வந்து ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கவரோ அல்லது மானிட பிறவியா இறந்தவரோ குருவா ஏற்றுக்க கூடாது, ஜோதி வடிவமாக ஐக்கியமானவரை தான் நீங்கள் குருவா ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் வந்து வந்த பயிற்சியில் பூரா என்னோட குருவா வந்து அகஸ்தியரை தான் நான் எடுத்துக்குவேன். அகஸ்தியருடைய நாமத்தை சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பயிற்சி பண்ணாலும் ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சொன்னால் கூட எனக்கு மாஸ்டர் முகம் தான் குருவா அப்படியே வந்துடும். அது என்னன்னு சொல்கிறது, அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு. குருன்னு சொல்லும் போதே நம்ம தாய் தந்தைன்னு சொல்கிறோம்னே, என் தாய் தந்தைக்கு நன்றின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா அப்பா நிற்க வச்சு நான் காலில் விழுகிற மாதிரி. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இல்லை, இப்போ இறந்து போயிட்டாங்க. ஆனால் நிற்க வச்சு என்னோட அம்மா அப்பா காலில் விழுந்து நான் வந்து ஆசீர்வாதம் மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன். அடுத்து என் குருவிற்கு நன்றின்னு சொல்லும்போது முன்னாடியெல்லாம் அகஸ்தியர் தான் வருவார். அகஸ்தியரோட ஃபோட்டோ இருக்குது, அகஸ்தியரோட அந்த ஒளிவடிவம் வந்து வச்சிருக்கேன். ஆனால் இப்போ என் குருவிற்கு நன்றின்னு சொல்லும்போது மாஸ்டரோட முகம் வந்து அப்படியே நிற்கும், அப்படியே அவர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும்.